வெல்கம் டு டிஎஸ்ஆர் கிரியேஷன்ஸ். நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி திருக்கல்யாணம். அதாவது 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி திருக்கல்யாணம். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் செய்யணும் அப்படின்னா, என்னென்ன காய்கறிகள் சேர்த்தணும் அப்படின்னு நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, அங்கே ஐயர்கிட்ட கேட்டேன். அதாவது கசப்பான காய் எதுவுமே சேர்த்தக்கூடாது. சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் அந்த மாதிரி இல்லை, எல்லா காய்களும் சேர்ந்து, அதில் எல்லா காய்களும்னா கசப்பான காய்கள் இருக்கக்கூடாது, முக்கியமாக பாவக்காய் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சாம்பார், ரசம், முடிஞ்சால் 2 பொரியல் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு பொரியல் பண்ணுங்கள். அப்பளம், வடை, பாயாசமோ அல்லது கேசரியோ, தயிர் கண்டிப்பாக அதில் இருக்கணும். தயிர் சாதம் கலக்கி வைக்க சொன்னார். தயிர் தனியாக வைக்க வேண்டாமா, தயிர் சாதத்தை தனியாக கலக்கி நம்ம சாமிக்கு வைக்கணும். ஏன்னா அந்த சாமிக்கு அதை படைச்சதுக்கப்புறம் அதை நம்மளும் தான் சாப்பிட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது தயிர் சாப்பாடை சாப்பிட சொன்னார். ஏன்னா நம்ம 7 நாள் விரதம் இருக்கிறவங்களா, அதனால் ஃபஸ்ட்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது தான் சாப்பிட முடியும். எடுத்த உடனே காரமாக சேர்த்த வேண்டாம், தயிர் சாப்பாடு சாப்பிட சொன்னார். அது இல்லாமல் அதுக்கு ஒரு பானகம் ஒன்று ரெடி பண்ண சொன்னார். அதாவது அந்த பானகம் நமக்கு அது என்னென்னா, ஜவ்வரிசி ஒரு 50 ஜவ்வரிசி எடுத்து வேக வச்சுக்கணுங்களாமா. தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது மட்டும்தான் நம்ம அடுப்பில் செய்கிற வேலை. அதுக்கப்புறம் அதாவது பானகத்துக்கு அடுப்பில் செய்கிற வேலை ஜவ்வரிசி வேக வச்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் அந்த ஜவ்வரிசிக்கு தேவையான அளவு தயிர், நல்லா நமக்கு தெரியும். அந்த ஜவ்வரிசி வெந்த உடனே அதில் தயிர் எவ்வளோ ஊற்றுறது நமக்கு தெரியும். நம்ம தயிர் தேவையான அளவு ஊற்றி நல்லா தண்ணி பதத்துக்கு நல்லா கெட்டியானாலும் சரி, உங்களுக்கு எப்படி கெட்டியாக வேணும்னா கெட்டியான பதத்துக்கு, தண்ணியாட்ட வேணால் தண்ணியான பதத்துக்கு நல்லா தயிரை ஊற்றி கலக்கி வெண்ணெய் ஒரு கரண்டி வெண்ணெய் எடுத்து அதையும் உள்ளே விட்டு கலந்து அதுக்கப்புறம் அடுப்பில் கடுகு, கருகாப்பில் நல்லா தாளித்து இதில் கொட்டி ஃபஸ்ட்டு அதை குடிச்சிக்கலாமாமா. அதை குடிச்சிட்டோம்னா என்ன ஆகுனா, இந்த 7 வாரம் நம்ம 7 நாள் நம்ம சாப்பிடாம விரதம் இருந்ததுக்கு அதை முதல்ல குடிச்சிட்டோம்னா நம்ம வகுத்துக்குள்ளார எந்த பிரச்சனை வராது, அல்சர் அந்த மாதிரி பிரச்சனை வராது, உடம்புல இருக்கிற சூடும் தணிஞ்சிரும். அப்படி இல்லை எங்களுக்கு இது செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் தயிர் சாதமாவது செஞ்சு இலையில வச்சுட்டு ஃபஸ்ட்டு இலையில இருக்கிற தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிட சொன்னார். இதுதான் சாமிக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியம். முக்கியமாக கசப்பான பொருள் எதுலேயுமே சேர்த்துடாதீங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகம்னா கீழே இருக்கிற என்னோடய கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ, பாய்.